அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே நுண்ணறிவு சார்ந்த ஒரு வினாவும் அதற்கான விளக்கத்தினையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வினாவானது பொருட்கள் விலைகளோடு தொடர்புடைய ஒரு வினாவாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடிய வினாத்தாள்களிலே இவ்வாறான வினாக்களை நிச்சயமாக எதிர்கொண்டிருப்பீர்கள். அந்த வகையிலே தரப்பட்ட வினாவானது 4 மாம்பழங்கள் 2 தோடம்பழங்கள் அவற்றினுடைய மொத்த விலை 84 ரூபாய். 3 மாம்பழங்கள் 5 தோடம்பழங்கள் அவற்றுடைய மொத்த விலை 70 ரூபாய். அவ்வாறாக இருக்கின்ற போது ஒரு மாம்பழம் ஒரு தோடம்பழத்தினுடைய மொத்த விலை, ஒரு மாம்பழமும் ஒரு தோடம்பழம் வாங்குவதற்கு எவ்வளவு பணம் நாங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும் என்பதுதான் வினா. இவ்வாறு வினாக்கள் அமைகின்ற போது இந்த வினாவானது குறியீடுகள் சார்ந்த வினாக்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். பொதுவாக இவ்வாறான வினாக்கள் பகுதி ஒன்றிலே இடம்பெறுகின்ற போது இது பிரதியீடு செய்தல் திறன் சார்ந்த ஒரு வினாவாக இருக்கும். குறியீடுகளுக்கும் இவ்வாறான வினாக்கள் பொருத்தமாக இருக்கும். குறியீடுகள் சார்ந்தும் இவ்வாறான வினாக்கள் வருவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இவ்வாறு வினாக்கள் வருகின்ற போது தரப்பட்ட தகவல்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பினை நன்றாக நீங்கள் அவதானிக்க வேண்டும். எவ்வாறுன்னு சொன்னால், இங்கே 4 மாம்பழங்கள் 2 தோடம்பழங்கள், அதே போன்று 3 மாம்பழங்கள் 5 தோடம்பழங்கள் என்றவாறு தரப்பட்டிருக்கின்றது. பழங்களுடைய எண்ணிக்கையிலே இருக்கக்கூடிய தொடர்பினை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 4 மாம்பழங்கள் 3 மாம்பழங்கள் சேர்க்கின்ற போது மொத்தமாக 7 மாம்பழங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறே 2 தோடம்பழங்கள் 5 தோடம்பழங்கள் அதனை சேர்க்கின்ற போதும் மொத்தமாக 7 தோடம்பழங்கள் எங்களுக்கு கிடைக்கும். இப்போது அந்த தரப்பட்ட தகவல்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னென்னு சொன்னால், 2 பழங்களுமே சம எண்ணிக்கையிலே காணப்படுகின்றன. 7 மாம்பழங்கள் 7 தோடம்பழங்கள் இரண்டுமே சம எண்ணிக்கையிலே காணப்படுகின்றது. 7 மாம்பழங்களும் 7 தோடம்பழங்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதே வேளை விலைகளையும் ஒன்று சேர்க்க வேண்டும். தரப்பட்ட விலைகளையும் ஒன்று சேர்க்க வேண்டும். 84 ரூபாய் 70 ரூபாய் இரண்டினையும் ஒன்று சேர்க்கின்ற போது 7 மாம்பழங்களினதும் 7 தோடம்பழங்களின மொத்த விலை எங்களுக்கு கிடைக்கும். மொத்த விலையாக 154 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும். 7 மாம்பழங்களினதும் 7 தோடம்பழங்களும். தற்போது கவனியுங்கள், 2 பழங்களுமே சமமாகவே காணப்படுகிறது. எண்ணிக்கை சமமாக இருக்கின்றது. இவ்வாறு எண்ணிக்கை சமமாக காணப்படுகின்ற போது ஒரு மாம்பழத்தினதும் ஒரு தோடம்பழத்தினதும் விலையினை நாங்கள் காண்பதற்கு, மொத்த விலையினை காண்பதற்கு இங்கு புறப்பட்ட இந்த மொத்த பெருமானத்தை அல்லது மொத்த விலையை இங்கே இருக்கக்கூடிய இந்த 7னாலே வகுத்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த சம எண்ணிக்கையை காட்டக்கூடிய பெருமானமாக இங்கே 7 காணப்படுகின்றது. 2 பொருட்களிலுமே சமனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானமாக 7 காணப்படுகின்றது. அந்த 7னாலே வகுக்கின்ற போது 154 7னால் வகுக்கின்ற போது எங்களுக்கு ஒரு மாம்பழத்தினதும் ஒரு தோடம்பழத்தினதும் மொத்த விலை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த வினாவுக்கான சரியான விடையாக ஒரு மாம்பழமும் ஒரு தோடம்பழமும் வாங்க வேண்டுமாக இருந்தால் 22 ரூபாய் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த வினாவானது இவ்வாறாக வரக்கூடிய பொருட்கள் விலைகளோடு தொடர்புடைய வினாக்களுக்கு மாத்திரமில்லாமல் குறியீடுகள் சார்ந்த வினாக்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். இவ்வாறு வினாக்கள் அமைகின்ற போது தரப்பட்ட தகவல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை நீங்கள் நன்றாக அவதானிக்க வேண்டும். அவற்றினை ஒன்று சேர்க்கின்ற போது உங்களால் இவ்வாறான வினாக்களை இலகுவாக தீர்க்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி.